ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டாடா டியாகோ எப்படி வாங்கணும், என்னென்ன ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ வாங்கும்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா 4 டீலர் தான் பெரிய டீலர் இருந்தாங்க. ஒன்று ஸ்ரீகோகுளம், FPL டாடா, டாஃபி அண்ட் லக்ஷ்மி டாடா. இவங்க 4 பேர் இருந்தாங்க. இவங்க 4 பேர் போயிட்டு நாங்கள் கோட் கேட்டோம். எங்கள் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 8 lakh to 9 lakh தான். ஸோ அதனால் ஃபஸ்ட் நாங்கள் போய் கொடுத்து வந்து ஸ்ரீகோகுளம் தான் கேட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போய் நாங்கள் வேரியன்ட் செலக்ட் பண்ணி எக்ஸிட் வந்து செக் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் வந்து 8 lakh கிட்ட வந்து உங்களுக்கு அந்த பட்ஜெட்டை நாங்கள் போட்டுருக்கோம் பாருங்க பிரேக் டவுன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோட் வாங்கியிருக்கோம். இப்போ கோட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஷோரூம் வாங்காதீங்க. கோட் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 4-5 ஷோரூம் போயிட்டு செக் பண்ணுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீகோகுளம் வந்து 7,95,000 அம்மா டிஸ்கவுண்ட் தான் போயிட்டு 750 கொடுத்து சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம டாஃபே போயிருந்தோம். டாஃபேக்கு போய்ட்டும் சேம் அதே மாதிரி அவங்க கோட்டு அம்மா டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கல்லாம் செக் பண்ணியிருந்தோம். அவங்களும் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கல்லாம் கொடுத்துட்டு அம்மா கோட் தான் கொடுத்துருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி ஃபைனல் கோட் உங்களுக்கு அட்டாச் பண்ண பாருங்க டிஸ்கவுண்ட் போயிட்டு இவ்வளோ 7,30,000 சொல்லியிருந்தாங்க. பட் எந்த ஆஃபர் கேஷ் டிஸ்கவுண்ட் தவிர வேறு எந்த அடிஷனல் ஆஃபர் கொடுக்கலாம் அவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம FPL டாடா போயிருந்தோம். FPL டாட்டில் வந்து பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. 7,28,000 கோட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் மந்த் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து மார்ச்சில் இருக்கும். நீங்கள் வந்து ஜனவரி மந்தோட வெஹிக்கிள் எடுக்க போறீங்கன்னா இன்னும் அடிஷனலாக வந்து ஒரு 10,000 to 12,000 எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஆஃபர் கொடுக்குறேன் வேணுமான்னு கேட்டாங்க. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஓகேனா 2 மாதம் ப்ரீவியஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த மாடல் கூட வாங்கிக்கலாம். இன்னமும் அதில் இந்த கோட்லேருந்து ஒரு 12,000 கம்மியாக சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு. அப்புறமா நாங்கள் லாஸ்ட்டாக போய்ட்டு லக்ஷ்மி டாட்டில் வந்து செக் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து மந்த் எண்டில் போய் செக் பண்ணதுனால எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட்டில் FPL டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 7,28,000 சொல்லியிருந்தாங்க. இவங்களும் வந்து லக்ஷ்மி டாட்டாலையும் அதே சேம் கோட் தான் கொடுத்தாங்க. பட் வந்து அடிஷனல் ஆஃபர் என்ன பண்ணாங்கன்னா சன்ஃப்ளேம் அதுக்கு ஸ்டேயிங் கிரிப் அதை வந்து எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தாங்க. அவங்க என்ன ஆஃபர் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் வந்து எழுதி வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஸ்லிப்பில். அப்போ தான் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் அவங்க ஏதாச்சும் இல்லை நாங்கள் அப்படி சொல்லலாம் சொன்னாலும் நீங்கள் அதை காமிச்சு கேட்டு வாங்க முடியும். மோர் ஓவர் அதோட ஸ்பிட்டப் கேளுங்க. உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா என்னென்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, கேஷ் ஆஃபரிலோ ஸ்கீம் ஆஃபரிலோ அதுக்கப்புறமா வந்து இன்சூரன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்ட்டு எல்லா ஆஃபரையும் ஸ்பிளிட் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வாங்கியிருக்கேன். திருப்பி அதை வந்து அட்டாச் பண்ணுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் க்ரீன் கலரில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. அதுதான் ஸ்பிட் வைஸ் வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் கொடுக்குறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோன் ப்ராசஸ் போயிருந்தோம். நாங்கள் லோன் ப்ராசஸ் போகும்போது மேக்ஸிமம் நாங்கள் டீலர்ஷிப் சொல்லியிருந்தோம் நேஷனலைஸ் பேங்காக கொடுங்க, எனக்கு வந்து ப்ரைவேட் பேங்க். ஏன் நேஷனலைஸ் பேங்க் நீங்கள் போகிறது உங்களுக்கு நல்லதுன்னா உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா அடிஷனல் அமௌண்ட் இருந்துச்சு நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ணலாம். அந்த பார்ட் பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு அடிஷனல் சார்ஜஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கில் போனீங்கன்னா நீங்கள் அந்த பார்ட் பேமெண்ட் ஒரு 10,000 15,000 பண்ணிங்கன்னா அதுக்கு 2% 3% எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவாங்க. அந்த சார்ஜ் வந்து நேஷனல் பேங்க் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் லோன் போகிறீங்கன்னா உங்களால் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண முடியுமோ இவ்வளோ உங்களால் வந்து நேஷனல் பேங்க்கில் வாங்க முடியுமோ அது ட்ரை பண்ணி வாங்க. அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம PDA செக்கு போயிடலாங்க. இந்த லோன் பாஸ் முடிச்சோன்னே இந்த லோன் அமௌண்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணது முன்னாடி PDA செக் பண்ணணும் கண்டிப்பாக சொல்லுங்கள் பிஃபோர் RTO. ஏன்னா வந்து PDA செக்கில் தான் வந்து வண்டி கரெக்டாக இருக்கா, வின்னம் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறமா ஏதாவது டேமேஜ் இருக்கா, ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறமா வந்து ஏதாச்சும் பேனல் கேப்ஸ் இருக்கா அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா எடுக்கும்போது உங்களுக்கு எதுவும் டேமேஜ் ஆகி அந்த உங்களுக்கு அந்த குறை எல்லாமே நீங்கள் எடுக்கலாம். ஸோ PDA செக் வந்து ரொம்ப மேண்டரி வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணுறது முன்னாடி நீங்கள் வந்து டீலர்ஷிப்பை கேட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு PDA செக்கில் என்னென்ன பார்க்கணும் உங்களுக்கு தெரியலனா கமெண்ட்டில் PDA கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த PDF அனுப்புறேன் என்னென்ன செக் பண்ணு. அப்படி இல்லைனா கமெண்ட்டில் PDA செக் வீடியோ போடுங்க. நான் ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் என்னென்ன PDA என்னென்ன செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம கடைசி பார்த்தீங்கன்னா உங்கள் இன்வாய்ஸ் வரும்போது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்ட்டு. அதுக்கு நான் என்னோட இன்வாய்ஸ் காப்பி உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க உங்கள் ரெஃபரன்ஸுக்கு. நாங்களும் எங்கள் காரை ஹாப்பியாக டெலிவரி எடுத்தாச்சு. எங்கள் கார் இது தாங்க. ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.